உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? பாதி தெரியுமா? வாசுவோட இதயத்தை ஹாஸ்பிட்டல்ல யாரோ திருடி இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரியும். ஐயோ, ஆனா அந்த இதயம் எனக்குள்ளே இருக்குங்கிற விஷயம் பாரதிக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாரதி காஞ்சிபுரத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அவங்க இங்க வந்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்ப வீட்டுக்கே வந்தேன். ஆதி, பாரதி வீட்டுக்கு வந்தாப்பா. நான் கூட ஏதேதோ கேட்டேன். ஆனா அவ பதில் எதுவும் சொல்லாம குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு அப்படியே போயிட்டா. பாரதி என்கிட்ட பேசாம போனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுப்பா. ஆனா நானும் அதை அப்படியே விட்டுட்டு ரூமுக்கு போயிட்டேன். ஆனா பாரதி ரொம்ப மூட் அவுட்ல இருந்தா ஆதி. ஐயோ கடவுளே, அப்போ பாரதி உண்மை தெரிஞ்சுதான் வீட்டுக்கு வந்திருக்கா. அதனாலதான் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ பதில் சொல்லாம போயிருக்கா. என்னமா சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா பாரதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு தெரியலையேப்பா. நீ ஒரு நிமிஷம் என் கூட மேல வா. எங்க என்ன லெட்டர் மாதிரி? ஆதி, உனக்கே தெரியும்ல, நான் பாரதி கிட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உண்மையை சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேர்ல சொல்ல தைரியம் இல்லாம லெட்டர்ல எழுதி இருந்தேன். அன்னைக்கு பாரதி ரொம்ப உடைஞ்சு போய் பேசினப்ப நான் எழுதி வச்சிருந்த இந்த லெட்டரை அவகிட்ட கொடுத்து, இப்ப இத படிக்க வேண்டாம், நான் சொன்னதுக்கு அப்புறம் படின்னு சொல்லியிருந்தேன். அந்த லெட்டர் தான் அது. இதுல நான் எல்லா உண்மையும் எழுதி இருந்தேன்ப்பா. பாரதிக்கு சந்தேகம் வந்து லெட்டரை படிச்சிருக்கா. நீங்க சொல்றத பார்த்தா பாரதிக்கு இந்த நிமிஷம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுமா. அதனாலதான் உங்ககிட்ட பேசாம போயிருக்கா. அது என்ன மன்னிச்சிருப்பா. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு நான் இந்த லெட்டர் எழுதல. எல்லா தப்புமே ஏன் மேலதான். இந்த லெட்டரை நான் பாரதிக்கு கொடுத்திருக்கவே கூடாது. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பாரதிக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள நான் போய் அவங்கள பார்த்து பேசணுமா, இல்லைன்னா மொத்தமா எல்லாமே கெட்டுடும். பாரதி வீட்டை விட்டு போனப்போ என்னமா சொன்னாங்க? நான் கேட்ட எந்த கேள்விக்கும் பாரதி பதிலே சொல்லல. கடைசியா தமிழ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆமா, தமிழ் எங்க பாருக்கா? தமிழ் காஞ்சிபுரத்துல அவங்க அப்பா வீட்டுல இருக்காமா. அப்ப பாரதியும் அங்கதான் போயிருக்கணும். அம்மா, நான் உடனே கிளம்புறேம்மா. இப்ப போனா பாரதியை பாத்துடலாம். சரிப்பா. அப்பா, அந்த பாரதிய கவனிச்சிங்களா? அவ முகமே சரியில்லை. ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கா. அங்க ஏதோ நடந்திருக்குப்பா. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா என்னன்னு தான் தெரியல. இப்படிக்கு சாரதா. சாரதா? என்னம்மா, என்ன எழுதிருக்கு? பா, நம்ம யாருமே எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் இருக்குப்பா. பாரதிக்கு ஆதி மாமா புள்ள வச்சிருக்கிற ஹார்ட் வாசுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த லெட்டர்ல அது டீடைலா எழுதி இருக்குப்பா. என்னம்மா சொல்ற? ஐயோ அப்பா, பாரதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுப்பா. ஸ்வேதா, இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். பாரதி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம், நம்ம அப்படியே வேடிக்கை மட்டும் பார்ப்போம்.
இதுக்கப்புறம் தான் பெரிய ஆட்டமே இருக்கு. அந்த ஆதி பாரதி கிட்ட சிக்கிட்டு சின்ன பின்னமாக போறான். அது சரிப்பா, இந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன லாபம்? ஸ்வேதா, இந்த விஷயத்த நம்ம பாரதி கிட்ட சொல்லியிருந்தா பாரதி வீட்டை விட்டு வெளியில போயிருப்பா. அந்த கோவத்தை ஆதியும் எங்க அக்காவும் நம்ம எல்லார்கிட்டயும் காட்டியிருப்பாங்க. நம்மள வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க. ஆனா இப்ப விஷயமே வேற. நமக்கு எந்த டேமேஜும் கிடையாது. நாம பாட்டுக்கு எப்பவும் போல ஒன்னும் தெரியாத மாதிரியே இருக்கலாம். ஆனா பிரச்சனை எல்லாமே ஆதிக்கும் சாரதாக்கும் தான். ஸ்வேதா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? போலீஸ்ல நாமளா உண்மையை சொல்லிட்டோம்னா தண்டனை கம்மி. ஆனா அதுவே போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா பெருசா வச்சு செய்வாங்க. இப்போ உன் மாமா ஆதிக்கு அதான் நடந்திருக்கு. ஆதி தானா போய் பாரதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா ஏதோ சந்தர்ப்பத்தில் இப்படி நடந்துச்சுன்னு மன்னிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இனி அப்படி ஒரு விஷயம் நடக்க சான்ஸே இல்லை. இப்ப புரிஞ்சுதா ஸ்வேதா? இப்ப நம்ம வேலை என்ன? ஆதியும் பாரதியும் ஒண்ணு சேராம பாத்துக்கிறது தான். அதை மட்டும் சரியா பண்ணா போதும், அடுத்ததெல்லாம் தானா நடக்கும். எங்க அக்கா நமக்கு பண்ண துரோகத்துக்கு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். மாஸ்டர் பிளான் பா. நீங்க சொன்ன மாதிரி இனி ஆதியும் பாரதியும் ஒண்ணு சேரவே கூடாது. ஸ்வேதா, இந்த பிளான் எனக்கு என்னமோ சரியா வரும்னு தோணுது. பாத்தியா, வழக்கமா மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் பேசுவா. இன்னைக்குதான் அறிவு பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறா. அப்படிதானே? பா, என்ன ஆட்டம் போட்டாங்க. அம்மாவுக்கும் புள்ளைக்கும் அவ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய அப்பா வச்சுட்டு போயிட்டா. விடுமா, எங்க அக்காவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. பாரதிய நம்பி என்ன பகைச்சுக்கிட்டா பாவம். அந்த ஆதி தான் உலகமே நம்பிக்கிட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஆதி, வந்துட்டியாப்பா? எனக்கு இப்பதான்ப்பா போன உயிரை திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஆமா, பாரதியும் தமிழும் எங்க? ஆதி, உன்கிட்ட தான் கேக்குறேன், அவங்க எங்க? போயிட்டாமா, என்ன மொத்தமா வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா. ஆதி, அழாதப்பா. எனக்கு ஒண்ணும் புரியல ஆதி. பாரதி எங்கப்பா போயிட்டா? எங்க போனான்னு தெரியலம்மா. ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. காஞ்சிபுரத்தில் போய் கேட்டா தமிழை கூட்டிட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்கம்மா. கடவுளே, பாரதி போயிட்டாம்மா. ஒரே என்ன வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.